விஜய் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே திரு விஜய் அவர்கள் பற்றி உங்க போன ஊடகத்துல உள்ளவங்க அனுபவம் மிக்கவர்கள் அவங்கள்ட்ட பேசுறப்ப கேட்கிறோம். இந்த முறை தேர்தலில் அதிமுக வந்து ஒன்றிணைந்து அதிமுக நான் சொல்லல, நீங்க கொஸ்டினே நீங்க போய் போல பார்த்து கேக்குறீங்க. ஒன்றிணைணும் அப்படிங்கிற எண்ணமோ எனக்கும் என்னோட அமர்ந்திருப்பவர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் கடைப்பட்ட தொண்டர் வரை யாருக்கும் கிடையாது. விஜய் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே திரு விஜய் அவர்கள் பற்றி உங்க போன ஊடகத்துல உள்ளவங்க, இந்த போல் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நிறைய பேர் அனுபவம் மிக்கவர்கள், எல்லார் கருத்துக்களையும் நாம் ஊடகங்கள்லயும் அவங்கள்ட்ட பேசுறப்ப கேட்கிறோம். இந்த முறை தேர்தலில் எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலின் போது ஒரு இம்பாக்டை கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருது. அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான் சொல்றது யதார்த்தம். அதுக்காக கூட்டணி போறேன் அதனால நான் ஒண்ணு பேசுறேன். நான் எப்ப யதார்த்தத்தை பேசுறவன், ஏன்னா நான் கேள்விப்படுறதும் நிறைய இடங்கள்ல உங்க போன ஊடக நண்பர்கள் நான் போற இடங்கள் சொல்வதும் இந்த பல இடங்கள்ல சர்வே எடுப்பவர்கள் சொல்வதையும் பார்த்தா 2006 தேர்தல் போல ஏதோ ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம் என்று நான் அதிமுக வந்து ஒன்றிணைந்து அதிமுக நான் சொல்லல, நீங்க கொஸ்டினே நீங்க போய் போல பார்த்து கேக்குறீங்க. நம்ம ஊர்லயே அப்படிதான் கேக்குறீங்க. இல்ல 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 அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் ஓர் அணியில் இணைந்து பணியாற்றினால்தான் இன்றைக்கு பெரும் கூட்டணி பலத்தோடும் அதிகார பலத்தோடும் இருக்கின்ற திமுகவை வீழ்த்த முடியும் என்று நான் சொல்லுகிறேன். நான் எல்லாம் ஒன்றிணைகிறேன் அப்படின்லாம் சொல்லல, ஓர் அணியில் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தமிழ் தெரியும், நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்றிணைணும் அப்படிங்கிற எண்ணமோ எனக்கும் என்னோட அமர்ந்திருப்பவர்களுக்கோ இல்ல தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் கடைப்பட்ட தொண்டர் வரை யாருக்கும் கிடையாது. அதுதான் உண்மை. நாங்கள் எங்க இயக்கத்தை பலப்படுத்தினோம். அம்மா அவர்கள் ஒரு தேர்தல்னு வந்தா அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரணியில் ஒன்று இணைந்து அப்படிங்கிறதா நான் இணைகிறதுன்னு நீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓரணியில் ஒன்று சேர்ந்து எல்லோரும் தேர்தலை சந்தித்தால் அது வெற்றியை தரும், எதிர்பார்க்கின்ற வெற்றியை தரும் நான் சொல்றேன். அது புரியுறவங்களுக்கு புரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல.